பெஞ்ச் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறீங்களா? தான் வரேன். வாங்க. ரெடி. கண்ட்ரோல் ஈஸி. கோயட். ஈஸியாக போயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஓ என்னாச்சு 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 என்ன நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன். எப்போ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணாலும் லெஃப்ட் ஷோல்டர் வலிக்குது சார். என்ன பண்ணுறேனே தெரில சார். பெஞ்ச் ப்ரெஸ் புஷ்ஷிங் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக புஷ் பண்ணாலே பெயின் ஆகுது சார். உங்களுக்கு இருக்குது தானே புஷ் மூமெண்ட்ஸில் பெயின். உங்கள் ஷோல்டர் ஜாயின் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்னு சொல்லுவோம். அது வந்து ஹெட் ஆஃப் ஹியூமரஸும் கிளினர் கேவிட்டியும் அட்டாச் ஆகிருக்கும். பிடிக்காத 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த 2 எலும்பும். அதனால எந்த ஒரு ஜாயிண்ட்டும் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதில் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் கிரியேட் ஆகாது. அதுதான் எல்லா ஜாயிண்ட்டுக்குமே மெயினான கோல். ஷோல்டர் ஜாயினோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கனால அதோட லிகமெண்ட் சப்போர்ட்டு, ரொட்டேட்டர் கஃப் மசில்ன்ற மசில் சப்போர்ட்டு, அதர் மசில் சப்போர்ட் ரொம்ப மேஜர் ரோல் ஆயிரும். ஸோ எப்பவுமே நீங்கள் புஷ் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் ஹெட் இருக்கு இல்லைங்களா, ஹியூமரஸ், அந்த எலும்பு வந்து இந்த மசில்ஸ் எல்லாம் ஃபார்வர்டாக புல் பண்ணும். அப்போ அதே அளவுக்கு ஃபோர்ஸு பின்னாடியும் நமக்கு தேவை. ஏன்னா அந்த சின்ன ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் அது மூவ் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் புஷிங் எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் குரூப் ஆஃப் மசில்ஸுக்கு பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸு போஸ்டீர் ரொட்டேட்டர் கஃப்பும் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மூவ்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ண முடியும். இப்போ நீ உன்னோட போஸ்டீர் ரொட்டேட்டர் கஃப் மசில் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்து அந்த பெஞ்ச் பண்ணினாலே உனக்கு அப்போதைக்கு பெட்டராக தான் ஃபீல் ஆகும், நீ பர்ஃபார்ம் பண்ணிட முடியும். பட் ஆனால் அது மட்டும் உங்களுக்கு சொல்யூஷன் தருமானா கண்டிப்பாக கிடையாது. எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் ட்ரைன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மூவ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மூவ்மெண்ட் வேரியபிலிட்டி, அதுவும் எவ்வளோ ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணி அந்த வெயிட் அட்டைன் பண்ண வந்திருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பிளேஸ் மேஜர் ரோல். இதை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணாலே அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். எக்ஸலராக போஸ்டீர் ரொட்டேட்டர் கஃப் ஆக்டிவேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸசைஸில் யூனிலேட்டரல் மூவ்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும், அடாப்டேஷன் சாலிடாக நடக்கும். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் ரொட்டேட்டர் கஃப் ஆக்டிவேட் பண்ண சொன்னீங்க. போஸ்டீரியர் ரொட்டேட்டர் கஃப் இப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்க. ஏன்டா தப்பா பண்றீங்க? வேற எப்படி பண்றது? ஷார்ட் டேர்ம் வீடியோ போட்டாலே இதான் பிரச்சனை. நம்ம ஒன்று சொன்னோன்ட்டு அதுக்கு தப்பா பண்ணிட்டு இருப்பீங்க. இது எப்படி கரெக்டாக பண்றதுன்னு அடுத்த ரீல்ல சொல்றேன்.